ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಇವತ್ತು ಭಾನುವಾರ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶ ಏನೆಂದರೆ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೆ ಎಷ್ಟೋ ಬಾಯಾರಿಕೆ ಇರುತ್ತೆ, ಹಸಿವನ್ನು ಇರುತ್ತೆ. ಅದರಿಂದ ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಹೊಸ ಒಂದು ಉಣವಾಗಿ ಊಟವಾಗಿ ನಮಗೆ ನೀಡುತ್ತಾರೆ. ಅದನ್ನೇ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ನಾನೇ ನಿಜವಾದ ರೊಟ್ಟಿ, ನಾನೇ ನಿಜವಾದ ಬಾಣ ಎಂದು ಹೇಳಿ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹಸಿವೆಯನ್ನು ಬಾಯಾರಿಕೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸುವ ದೇವರು ಅದನ್ನು ನೀಗಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಇವತ್ತಿನ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರು ತಂದೆಯಾದ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಗ್ಲೋಮಗರಿಯಲ್ಲಿ ಈಜಿಪ್ಟ್ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮೋಸೆಯನ್ನು ಕಲಿಸಿ ವಿಮೋಚನೆಯನ್ನು ನೀಡಿದರು. ಆಗ ಇವತ್ತು ನೋಡುತ್ತೇವೆ, ಮೋಸೆ ಮತ್ತು ಆರೋನ್ ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ನೀಡುವಾಗ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಊಟ ಮತ್ತು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕುಣುಗುಟ್ಟಿದ್ದರು. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಅವರು ಸ್ವರವನ್ನು ಕೇಟ್ಟು ಅವರಿಗೆ ಸ್ವರ್ಗದಿಂದ ಮನ್ನಾ ಮತ್ತು ರೊಟ್ಟಿಯನ್ನು ನೀಡಿದರು. ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಎಷ್ಟೋ ಕರುಣೆ ತೋರಿಸಿದರು, ಎಷ್ಟೋ ಅನುಗ್ರಹಗಳನ್ನು ನೀಡಿದರು, ಮತ್ತು ನಾವು ಅದಕ್ಕೆ ಖಂಡಿತವಾಗಿ ಎಷ್ಟೋ ಸಮಯದಲ್ಲಿ ವಿರುದ್ಧವಾಗಿಯೇ ಜೀವಿಸ್ತೇವೆ. ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯಿಂದ ಜೀವಿಸಬೇಕಂತ ದೇವರು ಇವತ್ತು ನಮಗೆ ಒಂದು ಕರೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. ಆತ್ಮೀಯರೇ, ಇವತ್ತು 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಸಂತ ಪೌಲರು ನೀವು ಹಳೆಯ ಜೀವವನ್ನು ಹಳೆಯ ಸ್ವಭಾವವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ಹೊಸ ಜೀವವನ್ನು ಹೊಸ ಸ್ವಭಾವವನ್ನು ಪಡೆಯಬೇಕಂತ ಕರೆ ನೀಡುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಜೀವಿಸಿ ಅವರ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುವ ಬಾಕಿ ಬೇಡೋಣ. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಅನುಗಳು ನೀಡುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಅವರೇ ನಿಜವಾದ ರೊಟ್ಟಿ, ಅವರೇ ನಿಜವಾದ ಬಾಣ. ಅದನ್ನು ಉಂಡು ಗುಡಿದು ನಾವು ಕೂಡ ಭೋಜಿಸಿ ಅವರಿಂದ ಬೇರೊಂದು ಕ್ರಿಸ್ತವಾಗಿ ಜೀವಿಸುವ ಭಾಗ್ಯವನ್ನು ನಾವು ಬೇಡೋಣ. ದೇವರು ಎಲ್ಲರೂ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಶುಭವಾಗಲಿ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்து வழிபாட்டின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆன்மீக பசியையும் ஆன்மீக தாகத்தையும் தீர்க்கின்ற தேவனாக இருக்கின்றேன் என்ற ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றார். முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் அவர்கள் இஸ்ராயலர் அடிமை நிலையில் இருக்கின்ற பொழுது மோயிசனை அனுப்பி விடுதலை கொடுத்த ஆண்டவர் அந்த பாலை நிலத்திலே ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அப்பொழுதும் கூட ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைக்கின்றார். வானி நின்று மன்னாவை பொழிந்து காடையை கொடுத்து அவர் பசியாற்றுகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் கூட எத்தனையோ நேரங்களிலே ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றோம். எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றாலும், எத்தனை கிரகங்களை பெற்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் ஒரு சில நேரங்களிலே ஆண்டவரை துஷ்டிக்கின்றோம், ஆண்டவருக்கு எதிராக பேசுகின்றோம். இன்று 2ஆம் வாசகத்திலே பார்க்கின்றோம், புனித பவுல் மிக அருமையாக சொல்லுகின்றார், நீங்கள் பாவ நிலையிலிருந்து, பழைய சுவாபத்திலிருந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்க்கையையும் புதிய சுவாபத்தையும் பெற வேண்டும். நீங்கள் இருளின் மக்கள் அல்ல, ஒளியின் மக்களாக இருக்கின்றீர்கள். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றோம், ஒரு சிலர் சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார்கள், அந்த பழைய ஆடை கொடுத்திருப்பார்கள். அந்த ஆடையை உள்ளே இருக்கின்ற பொழுது ஆடையை அவர்கள் அணிய வேண்டும். வெளியே வந்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் புதிய ஆடையை அணிவிக்க வேண்டும். அப்படி போல அதை போலவே நாமும் ஆண்டவரிலே இருக்கின்ற பொழுது ஒரு புதிய மக்களாக இருக்கின்றோம். பாவத்திலே இருக்கின்ற பொழுது அடிமையாக இருக்கின்றோம். ஆகவே புத்தாடையை அணிய வேண்டும், அது ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம், நானே வாழ்வு தரும் உணவு, என்னிடம் வருகின்றவர்களுக்கு எப்பொழுதுமே பசி இராது, தாகம் இராது என்று ஆண்டவர் அந்த நித்திய வாழ்வை நோக்கி செல்வதற்கு தேவையான வரத்தை இதோ அவரே உணவாக பானமாக நான் இருக்கின்றேன் என்று அருமையாக சொல்லுகின்றார். ஆகவே அழியக்கூடிய உணவிலும் அழியக்கூடிய செல்வத்தின் பின்பாக போவதை விட்டுவிட்டு அழியா தேவனை அழியா செல்வத்தை பெற்றுக்கொள்வோம். நாமும் அந்த ஆண்டவரை உட்கொண்டு
அந்த ஆண்டவரை போல் நாமும் வேறொரு கிறிஸ்துவாக வாழ்ந்து நாம் நடமாடு நற்செய்தியாளராக வாழ வரத்தை பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய இதய ஆத்மீக தாகத்தை தீர்ப்பாராக. ஆமேன். My dear brothers and sisters, today the 18th Sunday of the Ordinary gives wonderful message. The Lord will fulfill our hunger. When we see in the first reading, people of Israel were grumbling against God and Moses and Aaron. Finally, God gives food from heaven by manna and quail, but still they were not satisfied. They were gone away from love of God. Many more times we too grumbling against God instead of all the gifts that we have received. When we come to the second reading, St. Paul very beautifully brings a message that we are the new creation. We are the people of God, of living. Let us put on the new cloth on our lives. Let us live in witnessing life. When we come to the gospel, Jesus says, I am the bread of life. Whoever comes to me shall not hunger, and whoever believes in me shall never thirst. Dear friends, I am the bread of life. John 6:35 says, there are many more. 7 times I am saying, the Lord is the living God, and He is the truth, life, and everything. Coming to me is, what is the meaning of that? Coming to Jesus is not the physical coming, rather it's a spiritual coming, and it is kind of totally surrendered to God and satisfying our heart and soul. Dear friends, when we see in the gospel, the people who are seeking Jesus to give food, to give bread for them, but our Lord wants to give the spiritual and heart satisfying food. Many more times we seek the stomach filling food, that means materialistic food we ask, but Jesus wants us to fulfill His spirit by satisfying our hearts and soul. Dear friends, the consumeristic culture always leads and diverts from love of God, but the Lord seeking every time, coming behind and seeking each and every one of us to satisfy by sharing. Dear friends, Jesus have done in His life that satisfying us by sacrificing His life on the cross. Whatever our hearts and soul hunger is something different from others. Dear friends, today's reading invitation is that deepest hunger to God, and pray to God that Jesus will provide and satisfy our life. Dear friends, I pray that we may be filled with gratitude for the gifts and the blessings that we have received in our lives, without grumbling and scolding others, and without grumbling against God. Let us surrender totally. Let us turn back to Jesus. Let us fulfill our hunger by giving oneself. May God bless each and every one of us. Amen.